அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 6/6/2024 வைகாசி மாதத்தின் 24ஆம் நாள் வியாழக்கிழமை அமாவாசை. அமாவாசை நாளிலும் பௌர்ணமி நாளிலும் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் மைத்ரேய முகூர்த்தத்தை போல மிகவும் சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுது. இந்த நாள்ல சோடசக்கலை நேரம் வரும் நேரம் பாத்தீங்கன்னா, அமாவாசை முடியும் 1 மணி நேரமும் பிரதமை திதி ஆரம்பமாகும் 1 மணி நேரமும் கலந்த நேரம்தான். 5:40 7:40க்குள்ள நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்க வீட்டுல செய்யலாம், தொழில் செய்யற இடத்துலயும் செய்யலாம். அத மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையிலும் செய்யலாம், நிலைவாசலிலும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொன்ன இடத்துல எந்த இடம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த இடத்துல செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால உங்களுக்கு பணம் சேர்வதற்கான நிறைய வாய்ப்புகளும் சூழ்நிலையும் உண்டாகும். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முதல்ல தேவையானது ஒரு மஞ்சள் நிற துணி. மஞ்சள் நிற துணி ஒண்ணு எடுத்து சதுரமாக கட் பண்ணிக்கணும். அதன் நடுவுல முதல்ல ஒரு கையளவுக்கு கல்லுப்பை வைங்க. அதன் பிறகு அதுல ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைங்க. அதன் பிறகு அதனுடன் 5 மிளகு வைங்க, 1 துண்டு வசம்பு வைங்க, 2 பிரியாணி இலைகள் வைங்க, 1 துண்டு பட்டை வைங்க, பச்சை கற்பூரம் 1 துண்டு வைங்க. வெள்ளியில் செய்த பொருட்கள் ஏதாவது அல்லது வெள்ளி நாணயம் அல்லது கொலுசு திருகாணி, ஏதாவது வெள்ளியில் இருக்கக்கூடிய பொருள் ஏதாவது இருந்தா அதையும் அந்த உப்பு மேல வைங்க. வச்சுட்டு நல்லா டைட்டா மூட்டையா கட்டிக்கோங்க. குறிப்பாக இது மஞ்சள் நிற துணியில தான் செய்யணும். ஏன்னா வியாழக்கிழமை வரக்கூடிய அமாவாசை குரு பகவானுக்கு உகந்த நாளாகவும் குபேரனுக்கு உகந்த நாளாகவும் இருக்கு. குரு பகவானுக்குரிய மஞ்சள் நிற துணியில இப்ப நாம வைத்த அனைத்து பொருட்களும் குபேர பகவானுக்கு உகந்த பொருட்கள். இதையெல்லாம் வைத்து ஒரு சிறிய மூட்டையாக கட்டி, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதுல உங்களுக்கு எந்த இடம் சாத்தியமோ, உங்க வீட்டு பூஜை அறை அல்லது நிலைவாசல் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல கல்லாப்பெட்டி அல்லது அங்க இருக்கக்கூடிய நிலைவாசல்ல இந்த மூட்டையை கொண்டு போய் கட்டிருங்க. நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது பணம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு எது தீரணுமோ அதை மனதார நினைச்சிட்டு செய்யுங்க. மறுநாள் அந்த மூட்டையை எடுத்து அந்த மூட்டையில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். மிக எளிமையான இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல நீங்க செய்யறதுனால, நம்பிக்கையோடு முயற்சியோடு செய்யறதுனால நீங்க நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. இப்ப இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.